மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவியான சிரந்தி ராஜபக்ஷ அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இந்த கைது நடவடிக்கையை தடுக்கிறதுக்காக மகாநாயக்கர்களுடைய உதவி நாடப்பட்டது. எதுபடியோ வருகின்ற நாட்கள்ல மிக முக்கியமான கைது நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு ஒரு திருவிழா இருக்கு அப்படின்னா சொல்லலாம். அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பர் மாதம் நீக்கப்படலாம் அல்லது திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம் அப்படின்ற மாதிரி செம்மணி புதைக்குழி தொடர்பான அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சர்வதேச ரீதியில பெரிய அளவான உன்னிப்பான அவதானிப்பை கொண்டுள்ள ஒரு விஷயமாக இது மாறி இருக்கு. நேற்று நாம பார்த்த ஒரு செய்தியினுடைய தொடர்ச்சி தான் இது. ஒரு 2-3 நாளா எல்லா ஊடகங்கள்லையும் சமூக ஊடகங்கள்ல, குறிப்பா சமூக ஊடகங்கள்ன்றது சமூக ஊடகங்கள்ல பரவலா பேசப்பட்ட ஒரு செய்தி தான். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவியான சிரந்தி ராஜபக்ஷ அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு செய்தி இது பரவலா பேசப்பட்டது. இன்றைக்கோ நாளைக்கோ அல்லது நேற்றோ நடந்திருக்க வேண்டிய விஷயமாகவா இது பார்க்கப்பட்டது. நேற்றைய நாள்ல இது பரவலா எல்லா இடமும் பார்க்கப்பட்டது. இன்றைய நாள்ல பல பத்திரிகைகள்ல இது தொடர்பான செய்தி வந்திருக்கு. அதோட இன்று மாலை வேளையில இது தொடர்பான மேலதிகமான செய்தி வந்திருக்கு. அது தொடர்பாக பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளை பார்க்க போறோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய மனைவியான சிரந்தி ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த குற்றச்சாட்டின் எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவங்க கைது செய்யப்பட போறாங்க அப்படின்றதான் பேசப்படல. ஆனா கைது செய்யப்படுறதுக்கான 100% சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்றதான் பேசப்பட்டது. தொடர்பான முக்கியமான பக்கமாக முக்கியமான இணையதளங்கள், முக்கியமான செய்தித்தளங்கள் வந்து ஒரு செய்தியா வெளியிட்டிருந்தாங்க. ஆனா நேற்று நாம் இந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். நாமல் ராஜபக்ஷ அதை முற்றுமுழுதா மறுத்திருந்தாரு. இதுல மறுக்கிறதுக்கு காரணம்னு சொன்னா, இந்த கைது நடவடிக்கையை தடுக்கிறதுக்காக மகாநாயக்கர்களுடைய உதவி நாடப்பட்டது அல்லது மகாநாயக்கர்களோடு பேசி இந்த கைது நடவடிக்கையை தடுக்கிறதுக்காக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பக்கமாக மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை நாமல் ராஜபக்ஷ மறுத்திருந்தார். அப்படி எதுவுமே இல்லை. அப்படி எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க மகாநாயக்கரோட பேசவும் இல்லை. இது தேவையில்லாத ஒரு கட்டுக்கதை அப்படின்றதையும் அரசாங்கத்தின் மேல நிறைய விமர்சனத்தையும் வச்சு கண்டனமும் தெரிவித்திருந்தார். இது நேற்றோட முடிந்த செய்தி. இன்றைய நாள்ல இது தொடர்பான பத்திரிகை செய்திகள் எல்லாம் பரவலா பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி செஞ்சிருக்காங்க, மகாநாயக்கரை நாடி இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. இன்று மாலை வேளையில மகாநாயக்கர் பக்கமாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அவங்க உத்தியோகபூர்வமா இது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. எந்த நாள்லையும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் மஹிந்த ராஜபக்ஷ அவங்க மகாநாயக்கரிடம் பேசல. இது தொடர்பாக எந்த விதமான தகவலும் பரிமாறப்படலை. இது தொடர்பாக சந்தித்து பேசவும் இல்லை. தொலைபேசியில கூட இது தொடர்பாக பேசலை அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்தி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான பொய்யான செய்திகளை பரப்புறவங்களை உடனடியாக கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்றதையும் மகாநாயக்கர் பக்கமாக வந்திருக்கிற செய்தியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தி இப்பொழுது ஓரளவுக்கு தெளிவாகி இருக்கு. இது தொடர்பான இது ஒரு பொய்யான செய்தியாக கூட இருக்கலாம், இல்ல வரும் நாட்கள்ல கைது நடவடிக்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனா மகாநாயக்கர்களிடம் இந்த கைது நடவடிக்கையை தடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது என்பதை அவங்க உடனடியாக மறுத்திருக்காங்க. இது இன்றைய நாள்ல அது தொடர்பாக கிடைக்கப்பட்ட புதிய மேலதிகமான தகவலாக இருக்கு. எது எப்படியோ வருகின்ற நாட்கள்ல மிக முக்கியமான கைது நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது யாரு எந்த பக்கம் எப்படிலாம் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பெரிய அளவான ஒரு கைது நடவடிக்கையை வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி இப்ப திரும்ப பேசப்படுது. அது என்னன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு ஒரு திருவிழா இருக்கு அப்படின்னா சொல்லலாம். அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி கடந்த ஜனவரி மாதத்துல இருந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதுல ஆரம்பித்த அந்த கிழமையிலேயே பேருந்துகள், முச்சக்கர வண்டிகளுக்கு பொருத்தப்பட்டிருக்கின்ற மேலதிகமான உதிரி பாகங்களை கலட்டுறது, அகற்ற விஷயங்கள் பெரிசளவா போனது. அதுக்கு பெரிய அளவான எதிர்ப்புகள் வந்தது. இந்த எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாம ஓகே ஒரு கட்டத்துக்குள்ள வந்தாங்க. இதுக்கான கால அவகாசம் கொடுக்குறோம். இந்த கால அவகாசத்தை பேருந்து நடத்துனர் சங்கம், அதோட முச்சக்கர வண்டிகள் சங்கம் எல்லாமே கேட்டு கொடுத்தாங்க. ஓகே உங்களுக்கு ஒரு 3 மாத காலம் கொடுக்கப்படுது. இந்த காலத்துக்குள்ள இதெல்லாம் நீங்க அகற்றிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா யாருமே அகற்றின மாதிரி தெரியல. நேற்று ஒரு பஸ்ல போயிருந்ததை பார்க்க முடியாது. நிறைய பேர் போட்டோஸ் அனுப்பியிருந்தீங்க. அப்படிதான் இருக்கு. அந்த தொங்குறது, பூமாலை எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதோட முச்சக்கர வண்டிகளுக்கான மேலதிகமான பொருட்கள் வந்து இன்னும் புதுசா வர முச்சக்கர வண்டிகளுக்கும் பொறுத்து தான் இருக்கு. இன்னும் அதை அகற்றின மாதிரி தெரியல. அதே போல அதுக்கான விற்பனை கடைகளும் இன்னும் இருக்குது. எனவே இந்த மாதிரி இருக்கும்போது நாளையிலிருந்து
இது எல்லாம் அகற்றாத வாகனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு தண்டப்பணம் அறவிடப்பட போகுது. என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படின்னா தெரியல. அதோட மட்டுமல்லாமல் பயணிகள் பேருந்துகளுக்கு சீட் பெல்ட் அணிகிறது தொடர்பாக நேற்று நாம் தொடர்பாக பேசியிருந்தோம். நிறைய பேருந்துகளுக்கு சீட் பெல்ட்டே இல்லை. ஆனா எப்படி நாளையில இருந்து இந்த பேருந்துலாம் ஓட போகுது? சீட் பெல்ட் இல்லாம போற பேருந்துகளுக்கு தண்டப்பணம் இருக்கு. ஆனா இன்றைய நாள்ல நிறைய ஊடகங்கள் இது தொடர்பாக பேருந்து ஓட்டுநர்களிடம் எடுக்கப்பட்ட செவியில பல விஷயங்கள் இதுல அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தா நிறைய பேருந்துகள் சீட் பெல்ட் இல்லாம தான் நாளைக்கு போக போகுது. நிறைய பேர் இதை வரவேற்றிருக்காங்க. நிறைய பேர் இதை இல்ல போட்டா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய கருத்து இருந்தது. அதோட நிறைய பேருந்துகள் சீட் பெல்ட்டே இல்லாத பேருந்துகள் இன்றைய நாள்ல சீட் பெல்ட் அதை பொறுத்திருக்காங்க. நாளைல இருந்து வாகனம் அதாவது சீட் பெல்ட்டோட தான் போகணுன்ற சட்டம் இருக்கிறதால, எனவே சட்டத்தை மதிக்காத பல பேருந்துகள் நாளைக்கு ரோட்ல ஓடத்தான் போகுது. அவங்களுக்கு தண்டப்பணம் இருக்கு. இது தொடர்பான ஏதோ ஒரு திருவிழா நாளைக்கு இருக்குன்னு தான் சொல்லலாம். அதோட பேருந்து சங்கம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு கால அவகாசம் வேணும், சீட்டே மாற்றணும். சில சீட் வந்து அப்படியே இருக்கு, இங்க முன்னுக்கு எல்லாம் பின்னுக்கு போல அப்படி பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும், அது இன்னும் விபத்துக்களை ஏற்படுத்த காரணமாக அமைஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் காரணமாக சொல்லியிருக்காங்க. ஒரு சீட் மாத்துறதுக்கு 50,000 வேணும், இந்த பணம் எங்கிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்றோன்ற மாதிரியான பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. අවශ්‍යතාවය තියෙනවා සීට් එකක් මාරු කරන්න ඕනේ. ඒකට ජපාන ආසනයක් මේකට දාන්න ඕනේ. ඒ නිසා රුපියල් 50,000 වගේ පිරිවැයක් යනවා අපිට මේ සම්බන්ධයෙන්. ඒක කවුද පිරිවැය දරන්නේ? ஆனா இதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்து இன்னும் இந்த வருஷத்தை முடிச்சு சட்டத்துக்கு என்னெல்லாம் சட்டம் புதுசா வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யாம தங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டம் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் இன்றைய நாளில் அவங்களோட பேச்சில இருந்து தெளிவா தெரிஞ்சுது. எனவே நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. நீங்க இதை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. சிங்கள பத்திரிகை ஒன்றுல பார்த்த ஒரு செய்தி, பயங்கரவாத தடை சட்டம் அதோட சேஃப்டி பில், அதாவது ஆன்லைனுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம், இது எல்லாமே வந்து செப்டம்பர் மாதம் நீக்கப்படலாம் அல்லது திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கம் ஏற்கனவே தொடர்பாக பரிசீலித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுது, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பாக. எனவே இந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தினுடைய இறுதியில் இருக்கும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. உண்மையா இருந்தா சந்தோஷம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் ஒரு சிங்கள பத்திரிகையில பார்த்தேன். அதாவது இப்ப பெட்ரோல் நிலையங்கள், அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இருக்குதானே, இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல காவல்துறையினர் கண்காணிக்கிறாங்க. என்னத்துக்காக கண்காணிக்கிறாங்கன்னு சொன்னா, மேலதிகமான எரிபொருட்களை கொள்வனவு செய்யறவங்கள அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்காக. அதாவது பூலிலேயோ அல்லது பெரிய கேன்கள்லையோ இப்போ வந்து நாம வாகனத்தில் அடிச்சுட்டு அங்கேயும் ஃபுல் பண்ணிட்டு கொண்டு போறோம்னா எரிபொருள் தட்டுப்பாடு வந்துருமோன்னு கடந்த கிழமையிலேருந்து பெரிய பதட்டம் இருந்தது. இப்பவும் அது தொடரும் பட்சத்தில் அவங்களை கண்காணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்குமாக காவல்துறையினுடைய கண்காணிப்பு இருக்கு அப்படின்றத ஒரு சிங்கள பத்திரிகையில நான் அந்த செய்தியை பார்த்தேன். தமிழ் பக்கமா நிறைய இடங்களை பார்க்க கிடைக்கல. எனவே நம்ம செய்தி பார்க்குறவங்களுக்காக இந்த செய்தி கவனமா இருங்க. மேலதிகமாக பூலியில அல்லது கேன்கள்ல எரிபொருளை வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. செம்மணி புதைக்குழி தொடர்பான அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சர்வதேச ரீதியில பெரிய அளவான உன்னிப்பான அவதானிப்பை கொண்டுள்ள ஒரு விஷயமாக இது மாறி இருக்கு. இலங்கையிலேயும் நிறைய பேருடைய பெரிய விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இன்றைய 2ஆம் கட்ட அகழ்வு 4வது நாள் இன்றைய நாளில் நடந்து முடிஞ்சிருக்கு. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் கிடைக்கல. 40 நாட்கள் அகழ்வு பணி தொடர்ச்சியாக இந்த 2ஆம் கட்டத்தில் நடக்க போகுது. அதற்கான நீதிமன்ற அனுமதி வழங்கப்பட்டு தான் இந்த அகழ்வுகள் நடக்குது. இது இந்த 4 நாள் இது முறியப்பட்டிருக்கு. இன்னும் 36 நாட்கள் இது தொடர்ச்சியாக நடக்கும். இதுவரைக்கும் நேற்று கிடைத்த தகவல் அடிப்படையில் 33 மனித உடல்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வரும்போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அதோட இன்றைய நாளில் பங்குச்சந்தையினுடைய உயர்வு அப்படின்றது இலங்கை வரலாற்றுல இதுவரையில் இல்லாத அளவாக உயர்ந்திருக்கிறது. 18,000 புள்ளிகளை கடந்திருக்கிறது இலங்கையினுடைய பங்குச்சந்தை. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்றதை விட இது எப்படி இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. அதாவது விமான நிலையத்துல 60 மில்லியன் பெறுமதியான செல்போன்கள், ஐபோன்கள், அதோட லேப்டாப், மேக்
கலனிகள் எல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 60 மில்லியன் 6 கோடி பெறுமதியான எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாமே அடங்குது. அதில் அதிகமாக மொபைலும் லேப்டாப்பும் இருந்துன்னு சொல்லப்படுது. 22 வயதுடைய ஒருவர் இதை கொண்டு வந்திருக்காரு. அதாவது அவிசாவிலே சேர்ந்த ஒருவர் 22 வயதுடையவர் தான் கொண்டு வந்திருக்கார் வெளிநாட்டு. இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.